நான் தான் கதிர்கிட்ட சொல்லி தாலி கட்ட சொன்னேன். இப்படிதான் உன் தங்கச்சியோட லைஃப் நீ கெடுப்பியா? ஏன் வாழ்க்கையை கெடுத்த? மாயா மேல நம்பிக்கை வச்சு பெத்த பொண்ணை கவனிக்காம விட்டுட்டேனே. தனா ஒரு குழந்தை, ஒண்ணும் தெரியாத அவளுக்கு அக்கா 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 நான் தான் சந்தியா அக்கா. அக்கா நான் தான்க்கா உன் தங்கச்சி சந்தியா பேசுறேன்க்கா. அக்கா உன் கஷ்டம் எனக்கு புரியுதுக்கா. ஆனா என் பொண்ணுக்கு அவ நினைச்ச வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்திருக்க. ஆனா அவ இந்த வீட்டுல வாழ முடியாத ஒரு சதையில இருக்கா. சந்தியா, இதெல்லாம் சரி பண்ணி நீதான் என் பொண்ணு பத்திரமா இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வரணும். தனாவுக்கு நான் எப்பவுமே பாதுகாப்பா இருப்பேன்க்கா. அவளுக்கு எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். நம்ம ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கிறது உன் கையில தான்க்கா இருக்கு. நீதான்க்கா அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும். கெட்ட காலம் பறக்குது, கெட்ட காலம் பறக்குதம்மா, கெட்ட காலம் பறக்குது. ஜக்கம்மா வாக்கம்மா, ஜக்கம்மா வாக்கு. இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் பறக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீடு சந்தோஷத்துல இல்ல. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நடந்த சம்பவங்களால கவலையில மூழ்கி இருக்கு. அந்த கவலையை அதிகமாக்குற சம்பவங்கள் இன்னும் நிறைய நடக்க போகுது. இந்த வீட்டுக்கு ஒரு ஆபத்து வர போகுதம்மா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த குடும்பத்துல நல்லவங்களுக்கு நல்லதும் கெட்டவங்களுக்கு கெட்டதும் நடக்கும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்லவங்களுக்கு நிறைய சோதனைகளை கொடுப்பா, ஆனா துணையாதான் நிப்பா. மனச திடப்படுத்திக்க தாயி.
ஆபத்து இன்னும் நிறைய வர காத்துக்கிட்டு இருக்கு. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சே, இனி போக என்ன இருக்குன்னு கவலைப்படாத தாயி. மிச்சம் இருக்கிறது குடும்பத்தோட நிம்மதி மட்டும்தான். அவங்களுக்கு நீதான் துணை இருக்கணும் தாயி. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த குடும்பத்துக்கு கெட்ட காலம் பிறக்குது. இந்த வீட்டு மகாலட்சுமிங்க 2 பேரோட வாழ்க்கையில புயலும் இடியும் வந்து இறங்க போகுது. சந்தியா, என் பொண்ணுக்கு அவ நினைச்ச வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்திருக்க. ஆனா அவ இந்த வீட்டுல வாழ முடியாத ஒரு சதியில இருக்கா. ஆனா அவளுக்கு நான் எப்பவுமே பாதுகாப்பா இருப்பேன்க்கா. அவளுக்கு எதுவும் நான் நடக்க விட மாட்டேன். நம்ம 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கிறது உன் கையில தான்க்கா இருக்கு. நீ தான்க்கா அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்.